தமிழக அரசே எங்களை நிரந்தரம் செய். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் கோரிக்கைகள் போராடும். சம்பளத்துல வேலை பார்க்காங்க. 900 சம்பளத்துல 900 சம்பளத்துல சேர்ந்தாங்க சார். 23 வருஷமாச்சு. 23 வருஷமா இவங்க நைட்டு தூங்குறது 2 மணி 1 மணி குடும்பமா அவங்களோட தான் சேர்ந்து தூங்குது. நானு அந்த நேரத்துல எந்திரிச்சு சட்டினி அரைக்க சாப்பாடு செய்ய குழந்தைகளா ஒரு ரூம்ல படுத்துருக்கோம். வந்தோடனே லைட்டை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளும் எந்திரிக்குதுங்க. நாங்க என்ன நிம்மதியே கிடையாதுங்க. எங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மன அழுத்தம் தான். சின்ன பையங்க வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. ஒரு நாள் நீங்க வந்து பாருங்க. பணி நிரந்தரம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் சார். எதுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு ஓட்டு போட்டோம்? எடப்பாடி எங்களுக்கு நல்லது செய்யல, ஸ்டாலின் எங்களுக்கு நல்லது செய்யல. நடிகர் விஜய் அவர்னால மக்களை புரிஞ்சு நடப்பாரு. நாங்க விஜய் ரசிகர் தான். அவரை நான் வந்து விஜய்க்கு அந்த அண்ணன் நல்லது செய்வாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் செய்யணும். சம்பள உயர்வு அறிவிச்சிருக்கீங்க. அதுக்கான ஒரு மணிக்கு வர்றாங்க சாப்பிட்டுட்டு. நாங்க எங்க மனக்குறை சொல்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. கிளம்ப முடியாது. நாங்க மெட்ராஸ்லாம் போக முடியாது. சரி மதுரையில எடுக்கிறாங்க. நாங்க வந்து எங்க மனக்குறைய பேசணும். நாங்க வந்திருக்கோம். ஆமா வந்திருக்கோம். பேசிக்கலாம் மாட்டாங்க. ஏறுங்கம்மா அம்மா என்னம்மா ஏறலையா? ஏறுங்க மேலே ஏறுங்க. ஒரு நிமிஷம் வெளியில சொல்ல முடியல. இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துல வேலை பாக்குறீங்களா, உங்களுக்கு என்ன அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுறாங்க, வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வர்றாங்க, பாதி ஜாமத்துலதான் வீட்டுக்கே வர்றாங்க. ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்ப கூட எந்திரிக்கிறது இல்ல. நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் வராங்க வீட்டுக்கு. அங்க உள்ள வேலைகளை சொல்லும் போது நம்மள்ட்ட கொஞ்ச நேரம் புலம்புறாங்க. அந்த புலம்பலை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு சுத்தமா தூக்கமே வர்றதில்ல. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒழிக்குதா இல்லையா? விக்னேஷ் சார் வந்து நாங்க டாஸ்மார்க்ல சம்பள உயர்வு ஏத்திட்டோம், இன்னுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, காசு வாங்க கூடாதுன்றாங்க. எங்களுக்கு நீங்க கொடுக்குற காசு வேணாங்க, எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு 50,000
குடும்பத்துல மாதிரி வருமானத்தை கொடுங்க, அது போதும். உங்களோட காசு எங்களுக்கு வேணாம், நாங்க இனிமே வாங்கல, எங்களுக்கு வேண்டாம். சொல்றது மாதிரி வெளியில சொல்ற மாதிரி ஒரு பணி நிரந்தரம், டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பணி நிரந்தரமோ ஒரு ஊதிய உயர்வும் தான் கேட்கிறோம். நீங்க கொடுக்கற 1000 2000 சேர்த்து கொடுக்கறது, மொத்தப்படி பிளாஷ் நியூஸ்ல போடுறீங்களே 18000 விற்பனையாளர்களுக்கு, சேல்ஸ்மேனுக்கு 2000 கூட, அந்த மாதிரிலாம் போடுறீங்களே, அதை வச்சு என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? உங்களால குடும்பம் நடத்த முடியுமா? நல்லது கிட்ட வாங்க முடியுமா? நாங்க டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறோம்ன்றதுனால எங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்களா எல்லாம்? இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் சலுகை கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கம்மியா? காலேஜ்ல எவ்வளவு ஆகுது? என்ன பண்ண முடியும்? சமூக வலைதளத்துல ரொம்ப கேவலமா பேசுறீங்க, பார்க்க முடியல, அவ்வளவு மனவேதனையா இருக்கு. டாஸ்மார்க் கடையில வேலை பார்க்கறதோட சமூக வலைதளத்தை பார்த்துட்டு தான் படிக்கிறாங்க டெய்லி. அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது அவங்களுக்கு. எங்களுக்கு அதை விட அதிகமா கேவலமா இருக்கு, வெளியில சொல்ல முடியல, அவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்களும் மனுஷன் தானே, அந்த துறையில நீங்க ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு காசு வருது. ஒரு வாட்டி தப்பா போடுறீங்க, ஒரு வாட்டி கரெக்டா போடுறீங்க, ஆனா அதுவும் உங்களுக்கு வருமானம். ஆனா எங்களோட உரிமையை நாங்க சொல்றது உங்களுக்கு கேவலமா இருக்கு. எங்களை கேலி கூத்த மாதிரி அந்த இடத்துல சமூக வலைதளத்துல சொல்றீங்க. நாங்க உண்மையா போராடிட்டு இருக்கோம், ஆனா அதை கேவலமா, எவ்வளவு கேவலமா சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா சித்தரிக்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்படிலாம் செய்யாதீங்க. உங்க சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்காங்க எப்படி இருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுங்க. 23 வருஷமா இந்த டாஸ்மார்க்ல வேலை பார்த்துட்டாங்க. பணி நிரந்தரம் வேணும், எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும். நீங்க கொடுக்கிற 18,000 வச்செல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. எங்களுக்கு அதிகமான சம்பளம் வேணும். அதைதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். நாங்க 5 ரூபாய் வாங்குறோம், 10 ரூபாய் வாங்குறோம், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. பணி நிரந்தரம் வேணும், சம்பள உயர்வு வேணும். பிளாஸ் நியூஸ்ல தான் போடுறீங்களே 18,000 19,000, இதை வச்செல்லாம் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பணி நிரந்தரம் தான் எங்களுக்கு வேணும். எதற்காக அவகாசம்? போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம், போராட்டம் இது போராட்டம். மாவட்ட மேலாளர் அலுவலகங்களில் குடும்பத்தோடு குடியேறும் போராட்டம். வழங்கிடு அரசு ஊழியருக்கு இணையான ஊதியத்தை வழங்கிடு. காலைமுறை ஊதியம் மேலாளர் அலுவலகம் தேடி, மேலாளர் அலுவலகம் நோக்கி வருகிறது பார். அம்பேத்கரின் வாரிசுகள் வருகிறது பார். காரல் மார்க்ஸ் வாரிசுகள் ஆட்சியை காரல் மார்க்ஸ் வாரிசுகள் வருகிறது பார். பகத்சிங் வாரிசுகள் வருகிறது பார். கோட்டை நோக்கி வருகிறது பார். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை
பகத்சிங்கின் வாரிசுகள் பகத்சிங்கின் வாரிசுகள் வருகிறது பார் வருகிறது பார் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெல்லட்டும் வெல்லட்டும் டாஸ்மாக் ஊழியரின் கோரிக்கைகள் டாஸ்மாக் ஊழியரின் கோரிக்கைகள் வெல்லட்டும் 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 சிறக்கட்டும் சிறக்கட்டும் நன்றி கோவை போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தாவைக்க அரசு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி H3ல அரசு துறையில் 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடியவர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரப்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் டாஸ்மாகில் நாங்கள் 23 வருஷம் பணியை முடிச்சிட்டோம். அவங்க சொன்னா போல 4 பங்கு 4-5 ஆண்டு நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் பணி நிரந்தரம் உட்பட எந்த ஒரு கோரிக்கையும் இன்னைக்கு அவங்க அறிவிக்கல. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தன்னிச்சையா 25% ஊதிய அறிவிக்கிறாங்க. இங்கே ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் தான் கிடைக்கும். இதே 23 வருஷம் பணி செய்யக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள், நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 1 லட்சம் இருக்கும்போது இவர்களுக்கு மட்டும் இவர்கள் ஏற்கனவே 12,000 வாங்குறாங்க. இப்போ 3000 சேர்த்தா 15,000. இந்த 15,000 வச்சு தமிழ்நாட்டில் குடும்பம் நடத்த முடியாது. அவர் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வருஷத்துக்கு 600 கோடி இதுக்கு ஒதுக்கிறோம் சொல்றாரு. தீபாவளி பொங்கலுக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 600 கோடி வசூல் ஆயிடுது. இதெல்லாம் ஒரு சாக்கா சொல்லக்கூடாது, இது ஏமாற்ற வேலைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அமைச்சர் அவர்கள் ஊழியர்களுடைய கஷ்டங்களுக்கு புரியுதுன்னு சொல்றாரு. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம், கடையில் நடக்கக்கூடிய நிர்வாக செலவுகள், கடை வாடகை, மின்சார கட்டணம், பாட்டில் உடஞ்சி போனா காலி பாட்டில் திரும்ப பெறக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம், அட்டை பெட்டிக்கு சரக்கு இறக்கு கூலி, இந்த எல்லா குறைகளையும் அமைச்சர் அவர்கள் நிவர்த்தி செய்யணும். அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்கணும். எங்களுக்கு கோரிக்கையே 10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை சங்கத்தின் கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றணும்னு கேட்கிறோம். நகலுக்கும் இனியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த அரசு நமது துறை அமைச்சர் 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டோம் என்று மாதட்டி சொல்கின்றார்கள். நாங்கள் 20 ஆண்டு காலம் என்னத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம்? பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், இது இஎஸ் வசதி, இதுக்காக கேட்டு போராடுகிறோம். ஆனால் இவர்கள் சொப்பு ஊதியத்தை கொடுத்து விட்டு 20 ஆண்டு கால பணியை நிறைவேற்றி விட்டார்களாம். என்ன நிறைவேற்றினார்கள்? அங்கே கடைக்கு பாட்டில் பொறுக்க 2 ஆள் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு சம்பளம் தரது யாரு? உள்ள ஸ்டிக்கர் கொடுத்த 2 ஆள், ஸ்கேன் பண்ணுறது ஒரு ஆள். இந்த ஒரு கடைக்கு சுமார் 1 லட்சம் 2 லட்சம் ஒரு கடைக்கு 3 பேர் எக்ஸ்ட்ரா 4 பேர். இதுக்கு ஆளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் 1300 1500 சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். இது எங்கள் வீட்டு காசு கொடுக்க முடியும்? எங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்க? இது தெரியாமல் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 20 ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றி விட்டோம், 20 ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றி விட்டோம் என்று பாதட்டி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுதுள்ள இந்த அரசு எங்களுக்கு நிரந்தர வேலையையும் பணி நிரந்தரத்தையும் காலமுறை ஊதியத்தை வழங்கிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாஸ்மாக் பணியாளர்களுடைய போராட்டம் நடந்து இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கடையடைப்பு நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தொடருமானால் நாமக்கல் மாவட்டமும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு தந்து நாங்கள் நாளைக்கு கடையடைப்பு செய்வோம் என இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு நாமக்கல் மாவட்டத்தின் தொழிலாளர்கள் சார்பாக தருவோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். போராட்டத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி போராட்ட குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டம்